ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு தயாரிப்பாக இந்த 3வது நவநாளில் கலந்து கொள்ள இறை ஒளியிலே, இறை ஆவியின் வல்லமையிலே உங்களை மகிழ்வோடு பங்கேற்று பயன் பெற அன்போடு அழைக்கின்றேன். இந்த இறை பிரசன்னத்தை உணரும் விதமாக நம் கண்களை மூடி இறை ஆவியின் வல்லமை நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் இந்த நவநாளின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அக்கினியின் ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, இந்த இறை வார்த்தை பகுதிகளை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். இந்த உள்ளத்தில் ஊன்றப்பட்ட இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விருட்சமாய், இயேசுவிற்கு கனிதரக்கூடிய வாழ்க்கையாய், சாட்சியமாய் உருமாற இந்த இறை வார்த்தை இன்று எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு மன அமைதியும் மன நிறைவையும் தர உம்மிடத்திலே மன்றாடி வேண்டுகின்றோம். ஆமேன். இறை வார்த்தை பகுதி. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 1 மற்றும் 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்சமுணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நாளுக்கான இறை ஜெபமானது நவநாள் ஜெபம். ஓ ஈசாயின் அடித்தளிரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் உம் முன்னால் அடக்குவார் நாவை. பாரோர் யாவரும் வேண்டுவோர் உன்னை. வாராய் எம்மை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியிலே இந்த நாளுக்கான மைய கருத்தாக ஓ ஈசாய் அடிமரத்தின் தளிரே என்ற அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவரின் ஆவியானவர் நமக்கு ஒரு வல்லமையான செய்தியை தருகின்றார். இன்றைய வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதியிலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிரொன்று துளிர்விடும். அந்த தளிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாலன் இயேசு பார்க்கப்படுகின்றார். இது முழுக்க முழுக்க இறை அருளால் நிரப்பப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. எனவேதான் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். இந்த இறை வார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், பாலன் இயேசு உலகிற்கு வந்தவுடன் அவருடைய பிறப்பே ஆண்டவருடைய வல்லமையால், ஆவியின் வல்லமையால் நடைபெறுகிறது. தூய ஆவியும் மீது ஒரு முன்னத கடவுளின் வல்லமையும் மேல், எனவே உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது என்று அன்னை மரியாளுக்கு தந்தையாகிய கடவுள் கபிரியேல் என்னும் வான தூதரின் வழியாக அந்த வாழ்த்து செய்தியை அனுப்பியது அந்த வல்லமையில் நிறைவுறுவதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வல்லமை நிறைவு பெற்றிருந்தார். இது அவருடைய பணிவாழ்வின் நிறைவாக வெளிப்பட்டது. அவர் பணிவாழ்வை துவங்குவதற்கு முன்பாக அந்த தொழுகை கூடத்திலே சென்று அந்த ஏட்டுச் சுருளை எடுத்து வாசிக்கும் பொழுது எசாயாவினுடைய பகுதி, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்ற வார்த்தையை வாசித்து அந்த இறைப்பணியை துவங்குகின்றார். ஆண்டவரின் ஆவி இருக்கும் இடத்திலே ஞானம் என்ற அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். எனவேதான்
இவருக்கு எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஞானம்? இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று மக்கள் அவரை பார்த்து பல்வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். மெய்யுணர்வு. இதோ நானும் தந்தையும் இணைந்தே இருக்கிறோம். தந்தை என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நான் தந்தையோடு இருக்கிறேன், தந்தை என்னோடு இருக்கின்ற அந்த மெய் உணர்வில் அவர் தந்தையோடு கொண்டிருந்த உறவை ஆழப்படுத்துகிறார். அறிவுரை திறன். இவருடைய அந்த அதிகாரமிக்க போதனையை பார்த்து இவருக்கு எப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி மக்கள் வியந்து பார்த்தார்கள். அதிகாரத்தோடு போதிக்கிறார்கள் என்று அவருடைய அறிவுரை திறனை ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றி காண்பித்தார்கள். ஆற்றல் பல்வேறு விதமான புதுமைகளாலும் நன்மைகளாலும் இதோ அதிசயங்களாலும் மக்களை தன்னுடைய இறை ஆற்றலால் ஒருமைப்படுத்துகின்றார். நுண்மதி என்பது இதோ பின்பாக நடப்பதை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உணரக்கூடிய அந்த நுண்மதி ஆண்டவர் இயேசுவிற்கு. எனவேதான் அவருடைய பார்வை எப்பொழுதுமே எருசலேமை நோக்கியதாக இருந்தது. அந்த எருசலேம் பார்வை என்பது நுண்மதியின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு. அந்த 40 நாட்கள் சோதிக்கப்பட்டுள்ள உன் கடவுளாய் ஆண்டவருக்கு அஞ்சி நட, உன் கடவுளாய் ஆண்டவரை சோதிக்காதே என்று சொல்லி ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வோடு அவர் அந்த இறை வல்லமையை வெளிப்படுத்தினார். எனவேதான் இன்றைய நவநாளின் மைய கருத்தாக ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விட்டது. அது ஆண்டவர் இயேசு, பாலன் இயேசுவின் வழியாக உலருக்கு ஆண்டவர் அந்த இறை வல்லமையை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நவநாள் இன்று நமக்கு தருகின்ற செய்தி, ஆண்டவரின் ஆவி நம்மேல் இருந்தது என்றால் ஞானம் மிக்க மெய்யுணர்வுள்ள அறிவுரை திறனோடு ஆற்றல் நிறைந்த நுண்மதி நிறைந்த ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வோடு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக மாறும் என்பதை இன்றைய நவநாளில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இன்று இறை செயலானது இந்த 6 விதமான நன்மையான நற்பண்புகள் ஆசீர்வாதங்கள் என்னில் இருக்கிறதா என்பதை உணர்ந்து பார்த்து அதை பெற்றுக்கொள்ள நம் செயல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமாக. கருணையின் உருவே இறைவா, எவ்வாறு முடிந்தது என்ற நிலையில் உமது மேலான இறை பிரசன்னம், இறை அருள் என்றுமே தீர்ந்து போகவில்லை என்பதை உணர்த்தும் விதமாக அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விட்டு கனிதருவதாக மாறியது. அதே போல ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகம் எத்தனையோ ஏமாற்றங்களாலும் எப்படிப்பட்ட காயங்களாலும் எப்படிப்பட்ட விரக்திகளாலும் எங்களை நிரத்திருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரங்களில் இதோ இந்த நவநாளின் நேரங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றெடுக்க செய்யுங்க. எங்களுடைய வாழ்வில் இருந்தும் இதோ எங்களுடைய சந்ததியில் இருந்தும் ஆண்டவரே, இந்த அடி மரத்திலிருந்து ஒரு தளிர் ஒன்று துளிர் விட்டு கனிதரக்கூடிய ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையாக மாற ஆண்டவரே, நாங்கள் பாவ வாழ்க்கையில் இருக்கிறோம் என்றால் அதை களைந்து விட்டு பரிசுத்த வாழ்க்கையில் வளர தூய ஆவியினுடைய வல்லமையிலே இந்த நாளிலே எங்களுக்கு அருளை தருவீராக. ஆவியானவரே, எங்களை ஒருங்கிணைந்து இயேசுவினுடைய பிறப்பிற்கு நீர் எவ்வாறு அடித்தளமிட்டீர் அதே போல எங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்திற்கும் அடித்தளமிட இந்த நேரத்திலே இறைஞ்சு பிரசன்னத்தோடு வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, உமது வல்லமையிலே எங்களை வழிநடத்துங்க. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஆமேன்.